லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல ஸ்ட்ராங் சீலிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால லீக்கேஜ்க்கு வாய்ப்பே இல்ல. சர்வீஸ்க்கு ப்ராப்ளமே இல்ல. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நீரை சேமிக்கும், நீண்ட நாள் நீடிக்கும். திருப்பூரில் பரப்புரை கூட்டத்தில் முதலமைச்சர் பேசியவற்றை தற்பொழுது பார்க்கலாம். பிரதமருக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் பணிவோடு ஞாபகப்படுத்துகிறேன். மகளிர் இடஒதுக்கீட்ட அந்த மசோதாவை 2023 கொண்டு வந்தப்போ திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி எல்லாரும் ஆதரிச்சிருக்கிறோம், முழுமையாக ஆதரிச்சிருக்கிறோம். அதனால தான் அதை உங்களால் நிறைவேற்ற முடிஞ்சது. அந்த சட்டம் நிறைவேற்றினது செப்டம்பர் 2023. 31 மாசமா என்ன செஞ்சீங்க? இப்போ தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்கணும்னு கருப்பு சட்டமான தொகுதி மறு சீரமைப்பு கொண்டு வந்துதான் 31 மாசமா மூளையில போட்ட சட்டத்தை உங்க சுயநலத்துக்காக பயன்படுத்த பார்த்தீங்க. உங்களுக்கு மகளிர் முன்னேறது எல்லாம் அக்கறை கிடையாது. RSS சங் பரிவார் கும்பலோட பிற்போக்குவாதங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் உங்கள் பொய்கள் எல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தது இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த தலைவர் கலைஞருடைய மகன் தான். அதனால வேற எதையாவது புதுசா ட்ரை பண்ண பாருங்க. எதை பற்றியும் புரிதல் இல்லாம, அடிப்படை புரிதல் இல்லாம தயவு செஞ்சு பேசாதீங்க. பழனிசாமி பாஜக கொடுத்த டோல்கேட் எடுத்துக்கிட்டு வந்து தமிழ்நாட்டோட வெற்றியை திசை திருப்பி பேசிக்கிட்டு இருக்காரு. தலை குனிஞ்சு, முதுகு வளைஞ்சு, தரையிலே ஊர்ந்து, கால்களை மட்டுமே பார்த்து பழக்கப்பட்ட அடிமை சாமிக்கு தமிழ்நாடு தலை நிமிர்ந்து போராடி வெற்றி பெறதை பொறுத்துக்க முடியல. ஸ்டாலின் எதுக்காக இதை கொண்டு வரணும்னு கேட்கிறாரு? பழனிசாமி அவர்கள தமிழ்நாட்டோட எழுச்சியை நான் கொண்டாடுகிறேன். தமிழ்நாட்டோட ஒற்றுமையை நான் கொண்டாடுகிறேன். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் வகுத்து தந்த பாதையில் நீதிக்காகவும் கண்ணியத்துக்காகவும் கூட்டாட்சிக்காகவும் நெஞ்சுரத்தோடு நின்று தமிழ்நாட்டை நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பழனிசாமி அவர்களே, நீங்கள் பதவி வெறிக்காக பாஜகவோட பாதம் தாங்கிய மாறி பிறந்த தமிழ் மண்ணுக்கு துரோகம் செய்ய துணிஞ்சிங்க. பதவிக்காக உங்களுடைய தன்மானத்தை அடகு வச்சிங்க. அது பற்றி தமிழ்நாட்டில் ஒருத்தரும் கவலைப்பட கிடையாது. ஆனால் இனமானத்தை அடகு வச்சு பிழைக்கணும்னு நினைச்சிங்கன்னா நாங்கள் பொறுத்துக்க மாட்டோம். பழனிசாமி அவர்களே, உங்களுடைய பச்சோந்தி இனத்தை பார்த்து தமிழ்நாடே இன்றைக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படியுமா ஒரு மனிதர் இருப்பார்னு உங்களை அரசியல் அவமானமாக நினைக்குது. உங்கள் ஓனர் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு துணிவு இருந்தா மகளிர் இடஒதுக்கீட்ட எந்தவித கண்டிஷனும் போடாம இன்னைக்கே நிறைவேற்ற சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு கூட திமுக சார்பில் மகளிர் இடஒதுக்கீட்டுக்காக தனிநபர் மசோதா கொண்டு வந்தாங்களே, அதை ஏன் நிறைவேற்றலன்னு உங்க ஓனர்களை பார்த்து கேளுங்க பார்ப்போம். ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் முதுக நிமிர்த்தி கேள்வி கேளுங்க பழனிசாமி அவர்களை. தயாரானீங்க? தமிழ்நாடு தமிழ்நாடா இருக்கிறத நாங்கள் கொண்டாடுவோம். தமிழ்நாட்டு முதலமைச்சராக நான் கொண்டாடுவேன். உங்களுக்கு இதில் எங்கே எரியுது? இதெல்லாம் எரியுதுன்னா நாங்கள் திரும்ப திரும்ப கொண்டாடுவோம். எங்கள் தமிழ்நாட்டை நாங்கள் கொண்டாடிட்டே இருப்போம். தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைக்க முயற்சி பண்ணி தோற்றுவிட்டு தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்பட ஒன்று சேர்ந்துள்ள என்டிஏ கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்கணும், பாடம் புகட்டணும். தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி என்ற தேர்தலில் டெல்லியின் ஆணவத்துக்கு நாம பாடம் புகட்டணும். அதுக்கு ஏப்ரல் 21ஆம் நாள் தமிழ்நாட்டு மக்கள் உதயசூரியனுக்கும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் சின்னங்களுக்கும் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடும் உரிமையோடும் நான் கேட்க விரும்புகிறேன்.
தமிழ்நாட்டிற்கு எதிரான தேசிய ஜனநாயக கூட்டணியை புறக்கணியுங்கள் என்று கூடியிருந்த வாக்காளர்களிடம் தனது தொண்டர்களிடம் வாக்கு சேகரித்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல ஸ்ட்ராங் சீலிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால லீக்கேஜ்க்கு வாய்ப்பே இல்ல. சர்வீஸ்க்கு ப்ராப்ளமே இல்ல. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நீரை சேமிக்கும், நீண்ட நாள் நீடிக்கும்.